ஸ்ரீமன் நாராயணீயம் 46ஆம் தசகம். அன்னை யசோதைக்கு பேருருவம் காட்டுதல். புண்ணியத்தின் புகழென்ப யசோதை அவளிடம் தின்முலை அமுதருந்தி நீ இருந்தபோது பவளவாய் திறந்து நீ கொட்டாவி விட்டாய். புவனம் அவள் கண்டனள் நற்பேறு பெற்றாள். கள்வன் நீ தோழர்தம் பழங்களையும் தின்றாய். அள்ளி மண்ணுண்டாய் என தாயிடம் உரைத்தார். உலகத்தை விழுங்குபவன் அன்றோ நீ ஊழியில் நலங்கெடுமென பயந்தாளே மண்ணதனை உண்டதனால். மண்ணுண்டாயா கண்ணா என யசோதை அவள் தான் வினவ உண்ணவில்லை என கூறி நகைத்தேதான் நின்றாயே. கண்டோம் அவன் உண்டான் என அனைவருமே கூற உண்ணவில்லை என்றே நீ சாதிக்கின்றாயே. உண்மை நீ சொல்வதெனில் நான் காணட்டும் எனவே கண்ணா நீ பவளவாயது திறந்தேதான் நின்றாயே. மண்ணிருக்கும் வாயிலென தாய் நினைத்தாளே மண்ணுலகம் முழுவதுமே நீ காட்டி நின்றாயே. கடலும் விசும்பும் அடவியும் அவுணர் அடர்ந்த உலகும் மானிடர் தம்மையும் படமென கண்ணின் முன்னே கண்டாள். அட இங்கில்லாததொன்றில்லை என்றாள். பார்க்கடலில் பள்ளி கொண்ட காட்சியது கண்டாள். சாற்றியதோர் வைகுந்தம் தனில் உனை கண்டாள். தோற்றமாய் தன்மகன் கண்ணனாய் கண்டாள். போற்றும் உனது பெருமைகள் பலதும் அவள் கண்டாள். அகிலங்கள் அனைத்துமே உன்னில் அவள் கண்டாள். முகில்வண்ணன் நீதான் முடிவற்றவன் எனவே பெரும்பிள்ளை பெருமையினால் யசோதை மயங்க அரும்பிள்ளை நீ மீண்டும் போதம்தான் தந்தாயே. தருவாய் நீ பாலமுதே பசிக்கிறது என்றாயே. கருமுகில் வண்ணா என் நோய் தீர்த்தருள்வாயே. 46ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.